கொடைக்கானல் யாருக்கு தான் பிடிக்காது? மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு பைக்கில் போனோம். அந்த அழகான மலை நகரத்தில் எங்களுக்காக ஒரு பயங்கரமான இரவு காத்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? மணி ஒரு 8 இருக்கும். லேக்ல இருந்து 3 கிலோமீட்டர் நாங்கள் புக் பண்ண ரெசார்ட் இருந்துச்சு. அந்த கூகுள் மேப்பை நம்பி நாங்கள் சுத்தமாக ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு ரோட்டுக்குள்ளே நாங்கள் பைக்கில் போயிட்டு இருந்தோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது பகலில் எடுத்த வீடியோங்க. இது நைட்டு. நான் சொல்கிறத மட்டும் இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட பைக்கில் போயிட்டுருக்கீங்க கொடைக்கானலுக்கு. போயிட்டுருக்கும்போது சுற்றி ஃபுல்லாக இருட்டு, ஒரு வீடு கூட இல்லை. போக போக இன்னும் இருட்டாகவே தான் போகுது. சரி, அடுத்து வெளிச்சம் வந்துடும், வீடு வந்துடும் அப்படின்னு நம்பி நீங்களும் பைக்கில் போய்கிட்டே இருக்கீங்க கூகுள் மேப்பை நம்பி. பார்த்தா போக போக இருட்டாக தான் போகுது. பாதை கூட தெரியல. ரோடு இருக்கா, அது அடுத்து எந்த சைடு பெண்டாக போகுது, அதெல்லாம் எந்த வியூவுமே இல்லை. சும்மா ஏதோ போகிற போக்கில் அந்த லைட்டு வெளிச்சத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி, அதாவது உங்கள் பைக்கில் இருக்குள்ள அந்த லைட்டு வெளிச்சத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க. போக போக இருட்டாக தான் இருக்குது உங்களுக்கு. அதாவது இந்த இடத்த ஃபுல்லாக பாருங்களே எப்படி இருக்குன்னு. இது நைட் நேரம் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் நினச்சேன், ஐயோ நம்ம சாக தான் போகிறோம், ஏதோ நமக்கு ஆக போகுது அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பயந்துட்டேங்க. சுத்தமாக எனக்கு உயிரே போச்சு. எப்படி இருக்குது பாருங்களே இந்த இடம். உங்களுக்கு நான் பகலில் காட்டுறேன். இவ்வளோ வீடு இருக்குது, ஆனால் நைட்டு நாங்கள் வந்த டைமில் ஒரு வீட்டில் கூட ஒரு லைட்டு கூட எரியலைங்க. எல்லாமே 7-8 மணிக்கெல்லாமா படுத்து தூங்கிடுவாங்க கொடைக்கானலில் சாப்பிட்டுட்டு. அப்படி ஒரு இடம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நைட்டில் பார்த்தோன்னா எப்படி பயங்கரமாக இருக்கும். அதாவது நீங்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அப்படியே அட்வென்ச்சரை ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு போங்களே. இந்த ரெசார்ட் பேர் கோடை மிஸ்ட்டு. நாங்கள் போய்கிட்டே இருக்கோம் கூகுள் மேப்பை நம்பி. அந்த கோடை மிஸ்ட்டு அப்படின்ற ரெசார்ட்டு வரவே இல்லை. நாங்களும் அதை நம்பி போய்கிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள் இப்படி ஒரு காடாக இருக்குன்னு. இப்படி நாங்கள் இருட்டுக்குள்ளே போய்கிட்டே இருந்தோம். ரெசார்ட் வந்துடும். இந்த பெண்டெல்லாம் பாருங்களேன், அப்படியே செத்துட்டேன் நான். எப்பா அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே ஒரு ஸ்லோப்பு வரும் பாருங்கள், அதில் ஏற முன்னே நாங்கள் பட்ட பாடு இருக்கே எவ்வளோ பெரிய. இதில் அந்த வீடியோவில் பார்க்க உங்களுக்கு கம்மியாக தெரியுது, ஆனால் அது சரியான மேடு. பைக்கு ஏறும்னு சொல்லி பாதியிலே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சரி நீ இறங்கி நீ முன்னாடி நடந்து ஓடு, நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்றாரு. போச்சுடா நம்ம சாக தானே போகிறோம், சரி இறங்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கிட்டு ஓடுறேன். ஷூ கலண்டு தனியாக ஓடிருச்சு. அப்புறம் ஷூவை வேற எடுத்து மாட்டி அப்படியே ஓடுறேன். அப்புறம் ஒரு வழியாக அந்த ஸ்லோப்பை தாண்டிட்டு பைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே போயிட்டோம். அங்கே ஃபுல்லாக வெறும் ஸ்லோப்பாக தான் இருந்துச்சு. ஒரு 2 இது இந்த மாதிரி வந்துச்சு. இதில் கொஞ்சம் ஈஸியாக ஏற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோப் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே போகிறோம். சரி நீ அதுவும் நமக்கு அந்த கோடை மிஸ்ட்டு ரெசார்ட் வரும் அப்படின்னு சொல்லி போகிறோம். நான் சொல்கிறேன், எங்கே வேணாங்க வாங்குங்க, திரும்பி லேக் சைடே போயிடுவோங்க, பக்கத்தில் இருக்கிற ரெசார்ட்டில் கூட தங்கிக்கலாங்க வாங்குங்க அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போயிடலான்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு கூட்டி போயிட்டுருக்காங்க. இந்த இடத்த பாருங்களே, எப்படி ஒரு காடு மாதிரி இருக்குது. இந்த ரோட்டில் எப்படி நாங்கள் நைட் நேரத்தில் அதாவது லைட் வெளிச்சமே இல்லாமல் சுற்றி காடு இருட்டு, இதை மட்டுமே நம்பி போயிருப்போம். நினச்சி பாருங்களே. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு வைங்களே, இந்த இடம் ஒரு சூப்பர் இடங்க. நீங்கள் அட்வென்ச்சர்லாம் ஃபேஸ் பண்ணணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அப்புறம் ஒரு வழியாக அந்த கோடை மிஸ்ட்டுன்ற ரெசார்ட்டை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா வந்த பாதை அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. கோடை மிஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தா அங்கிட்டு ஒரு ரோடு காடு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு வழியாக கோடை மிஸ்ட்டை பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால், உள்ளே போகுது இன்னும் 1 கிலோமீட்டரு. ரெசார்ட்டே வரல, அந்த என்ட்ரன்ஸ் அந்த இது மட்டும்தான் இருந்துச்சு. உள்ளே போனால் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரே ஒரு இடத்துல லைட் வெளிச்சம் இருந்துச்சு. அந்த லைட் வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ளே போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்தா ரிசப்ஷன் வந்துருச்சு. ரிசப்ஷனில் போய் கேட்டோம், சார் இந்த மாதிரி நாங்கள் ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம், வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா, வாங்க இதுதான் கோடை மிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கூட்டி போகிறாங்க உள்ளே. அங்கே 2 பசங்க தான் இருந்தாங்க. எனக்கு இன்னும் பயமாயிருச்சு. ஐயோ நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்குமா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் நான் அந்த இருட்டில் ஷாக்கில் இருந்து மீளவே இல்லை. அடுத்து அந்த கோடை மிஸ்ட்டு இருக்குல்ல அந்த ரெசார்ட்டு, அதுவுமே சுற்றி வெறும் இருட்டாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல மட்டும்தான் லைட் இருந்துச்சு, அந்த ரிசப்ஷனில் மட்டும். இதுதாங்க ரெசார்ட்டு, இங்கே தான் ஆள்லாம் ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அங்கே எனக்கு பயமாகவே தான் இருந்துச்சு. எனக்கு போக விருப்பமே இல்லை. காலையில் எந்திரிச்சதும் நம்ம ரூமை காலி பண்ணிட்டு நம்ம சிட்டி சைடு கூட ஸ்டே பண்ணிக்கலாங்க, எனக்கு இங்கே பிடிக்கல அப்படின்ட்டேன். சரி வா ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போகிறாங்க. உள்ளே போய் ரூமில் படுத்திருந்தோம்.
பார்த்தா எனக்கு தூக்கமே வரல சுத்தமாக. எனக்கு அந்த நாங்கள் கடந்து வந்த அந்த பாதை, அந்த இருட்டு, அந்த ஷூ கழண்டு போனது, பைக்கு ஸ்டாப் ஆனது, இந்த இது மட்டும்தான் ஞாபகம் வந்து பயமாகவே இருந்துச்சு. நான் தூங்கவே இல்லை. காலையில் 4 மணி இருக்கும். அப்போ வரையும் நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். அப்புறம் தான் என்னை அறியாமலே நான் தூங்கியிருக்கேன். அது எங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸுங்க. அடுத்து மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அந்த இடம் அவ்வளோ அழகு. அந்த கோடை மிஸ்ட், நான் ஏதோ சொர்க்கத்துக்கு தான் நம்ம நைட்டோட நைட்டாக செத்து வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே சுற்றி இருந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நைட்டு அவ்வளோ இருட்டாக இருந்ததுக்கு காரணமே நாங்கள் போன நேரத்தில் அங்கே கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கு. அதுதான் அவ்வளோ இருட்டாக இருந்திருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸு. லோ பட்ஜெட்டில் சொர்க்கத்தை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு போங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோடை மிஸ்ட் ரெசார்ட்டுக்கு போய் பாருங்கள். செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் ஃபேமிலிஸ் கூடலாம் கொடைக்கானல் போய் இந்த கோடை மிஸ்ட் ரெசார்ட்டில் தங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 6 மணிக்கெலாம் அந்த கோடை மிஸ்ட் ரெசார்ட்டை ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நான் 6 மணிக்கு மேலே தான் போவேன் அப்படின்னா நாங்கள் ஃபேஸ் பண்ண அட்வென்ச்சரை நீங்களும் ஃபேஸ் பண்ணுங்கள். இந்த ரிசார்ட் நல்லா பயங்கரமாக சேஃப்டியாக தாங்க இருந்துச்சு. காலையில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு. நாங்கள் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணல, நிறையா பேர் இருக்காங்க அப்படின்றது காலையில் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நைட்டாவது நிம்மதியாக தூங்கியிருப்பேன். நான் பயத்திலேயே தூங்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸ்னு. கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அந்த நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் அதாவது வெயில் இருந்துச்சு, அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மந்த்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் இந்த இடம். எனக்கு ஆசையாக தான் இருக்குது, கண்டிப்பாக போகணும் ஒரு நாள். இந்த பில்டிங் தாங்க அட்மின் பிளாக்கு, அதாவது ரிசப்ஷன் இங்கே தான். நீங்கள் இங்கே தான் போய் விசாரிச்சுக்கணும். உங்கள் ரூம் எங்கே, எந்த ரூமில் ஸ்டே பண்ணணும் அப்படின்றது அவங்க தான் சொல்லுவாங்க. இங்கே இருக்க நிறைய காட்டேஜ் வந்து ரெண்ட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி நிறைய போர்டு போட்டிருந்தாங்க. யாருக்காச்சும் உங்களுக்கு கொடைக்கானலில் ரெசார்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே புக் பண்ணி வாங்கிக்கலாம் உங்ககிட்ட விசாரிச்சு. ஏன்னா நிறையா வீடு வந்து அங்கே சேல்ஸுக்கு போட்டிருந்தாங்க போர்டு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் விசாரித்து வாங்கிக்கோங்க. எவ்வளோ ஏக்கருக்கு கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. போக போக அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. சுற்றி காலையில் தான் இதோட அழகே தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்களே, இங்கெல்லாம் ஒரு பில்டிங் இருக்கும் தனியாக. இந்த பக்கம் கேன்டீன்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களே அந்த ரிசப்ஷனில் சொன்னாலும் அவங்களே ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி நமக்கு ரூம்க்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, ரூம்க்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன ஃபுட்டு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஆனால் சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நூடுல்ஸு, பூரிலாம் இருந்துச்சு. நாங்கள் அதை தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பிடிச்ச அந்த பர்பிள் கலரில் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்கவே அப்படியே அழகாக இருந்துச்சு. காலையில் தான் இதோட அழகே தெரிஞ்சிச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸு. கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா இந்த இடத்த மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வெளியில் எங்கேயாவது சுற்ற போனாலுமே, அதாவது பக்கத்தில் இருக்க லேக்கு, இந்த மாதிரி வேறு வேறு குக்கல் ஏரி இந்த மாதிரி போனீங்க அப்படின்னாலுமே இங்கே நீங்கள் தங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் 4 மணிக்குள்ளே நீங்கள் அந்த ரெசார்ட்டை ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 4 மணி 6 மணிக்குள்ளே. இருட்டிருச்சு அப்படின்னா இருட்டினதுக்கப்புறம் வர்றது உங்களுக்கு தான் கஷ்டம். நீங்கள் காரில் போனீங்க அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ரூட்டு பார்த்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேபி நீங்கள் வந்து நைட்டு ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டீங்க அப்படின்னா பெட்டர். ஏன்னா இவங்களே ரிசப்ஷன்லேயே அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் தான் 6 மணிக்கெலாம் நீங்கள் வந்துடணுமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் கேன்டீன். இங்கே தான் நமக்கு வந்து நம்ம என்ன ஃபுட்டு கேட்டாலுமே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு ரூமுக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் தங்கியிருந்த பிளேஸ் வந்து இந்த காட்டேஜ் தான். இது பேர் ஜான் காட்டேஜ் ஏதோ இருக்கும், என் நேம் மறந்துட்டேன் நான். உள்ள ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக, ரெஸ்ட் ரூம் எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு. இந்த சைடு வந்து சோஃபா போட்டிருப்பாங்க, நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே ஃபுட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு இந்த இடம்லாம். கிச்சன் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே இன்னொரு ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு காட்டேஜ்லேயும் தனியாகவும் ஆள் தங்கணும் அப்படின்னாலும் தங்கிக்கலாம், மேலே இன்னொருத்தவங்க தங்கினாலும் தங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ரூம் இப்படி தான் இருக்கும். நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. பாத்ரூமும் நல்லா இருந்துச்சு நீட்டாக. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த இடத்த கொஞ்சம் அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு, சரி ஓகே வெளியில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த லேக்குக்கு போனோம். அங்கே போய் குதிரை சவாரி போகலாம், ரொம்ப நாளாக ஆசை. சரி சவாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மேலே ஏறி உட்காந்தாச்சு.
அதுவுமே நல்லா தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பயமாக இருந்துச்சு. ஐயோ எப்படிரா போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே குதிரையை ஓட்டிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கலான்னு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. கொடைக்கானல் போனால் இந்த குதிரை சவாரியும் ட்ரை பண்ணுங்கள். அங்கே இன்னொரு பொண்ணு நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுதுட்டு இருந்துச்சு. என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி. அவர் ஏற்றினவர் குதிரையிலேருந்து அப்புறம் இறக்கி விட்டார். எனக்கு பதிலாக என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் குதிரை சவாரியை முடிச்சுட்டு சரி போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிங் போனோம். சரி ஓகே நம்மளுக்கு கைட் பண்ண ஒரு ஆள் வருவாங்க 3ஆவதா அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் பார்த்தா நீங்கள் 2 பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் தனியாக ஒரு போட்டை கொடுத்துட்டாங்க. பெடல் போட்டு. அதை மிதிச்சிட்டு போனால் கால் செம்ம வலி. அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பயங்கரமாக ஃபவுண்டைன்லாம் போட்டு விட்டாங்க. கொடைக்கானலோட இதயம் இந்த கோடை லேக்கு தான். இது இயற்கையாகவே உருவாக்குன லேக் கிடையாது. 1863 அந்த காலத்தில் மதுரையோட கலெக்டர் சர் விரே ஹென்றி லிவெஞ்ச் இந்த லேக்கை வந்து உருவாக்குனாரு. ஸ்டார் ஷேப்பில் இருக்க இந்த லேக்கு சுமார் 60 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இன்னைக்கும் போட்டிங், சைக்கிளிங், ஹார்ஸ் ரைடிங்னு அதுக்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த லேக்குக்கு வருவாங்க. நாங்களும் போட்டிங் போனோம். கைடு வருவாருன்னு நினச்சோம். ஆனால் போட்டை வந்து எங்கள் கையில் கொடுத்துட்டு பெடல் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. பெடல் பண்ண தெரியாமல் லேக்கு ஓரமாக இருந்த ஒரு மரத்துக்கிட்ட போய் இந்த போட்டு வந்து மாட்டிக்க தெரிஞ்சு. அப்புறம் ஒரு வழியாக பெடல் பண்ணி அப்படி இப்படின்னு அந்த லேக்லேயே சுற்றிட்டு இருந்தோம் டைம் முடிகிற வரைக்கும். அப்புறம் கொடைக்கானல் டவுனில் இருந்து சுமார் 35 to 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கூக்கல் லேக்குக்கு போனோம். இந்த கூக்கல் லேக் டூரிஸ்ட் க்ரௌட் அதிகமாக வராத ஒரு ஹிடன் பிளேஸ்னே சொல்லலாம். அதனால தான் இங்கே போன உடனே நேச்சரோட ஒரிஜினல் அழகை ரசிக்க முடிஞ்சுச்சு. சுற்றி குளிர் காற்று, பறவைங்கள் சத்தம், அதை தவிர வேறு ஒன்றுமே கேட்கல. சிட்டி நாய்ஸ்லேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கூக்கல் லேக் ஒரு பர்ஃபெக்டான பிளேஸு. பிரிட்டிஷ் பீரியடில் இருந்தே இந்த ரீஜன் வந்து கிளைமேட், ஃபாரஸ்ட், பயோடைவர்சிட்டிக்கு ரொம்பவே ஃபேமஸ். பக்கத்துலேயே கூக்கல் கிராஸ்லேண்டும் இருக்குது. இது வெஸ்டர்ன் கேட் எக்கோசிஸ்டம்க்கு ரொம்பவே முக்கியமான ஏரியா. அதனால் இங்கே பல ரேர் பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், வைல்டு லைஃப் ஸ்பீசஸை பார்க்க முடியும். இயற்கையை ரசிக்க ஒரு அற்புதமான இடம் இந்த கூக்கல் லேக் தான். அப்புறம் அப்படியே இந்த கூக்கல் லேக்கை ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி பூம்பாறை சைடு போனோம். பூம்பாறை சைடு வியூ செம்மங்க. சூப்பர் வியூ பாயிண்ட்டுங்க. நிறையா பேர் வீடியோவில் போட்டிருக்காங்க பூம்பாறை இவ்வளோ அழகாக இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நாங்கள் போன தடவை வந்து ரொம்ப மிஸ்ட் ஃபார்ம் ஆகி ஏரியாவே தெரியல. இப்போ போனோம் அப்படின்னா செம்ம வியூ பாயிண்ட்டு, சூப்பராக இருந்துச்சு பூம்பாறை. அப்புறம் அங்கே போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.